அபிராமியின் குழந்தை உள்ளமாகிய மகாராஜ்யத்தில் முத்தையன் ஏக சக்கராதிபதியாக அரசு புரிந்து வந்தான். பால் மனம் மாறாத ஒரு பெண் குழந்தை தன்னுடைய தாயார், தகப்பனார், பாட்டன், பாட்டி, மாமன், மாமி, சித்தி, அத்தை முதலிய உறவினர் எல்லாரிடத்தும் செலுத்துவதற்குரிய அவ்வளவு நேசத்தையும் அவள் தன்னுடைய அண்ணன் மீது செலுத்தி வந்தாள். தட்டு தடுமாறி நடக்கும் சின்னஞ்சிறு வயதிலே அண்ணன் பள்ளிக்கூடம் போகும்போது அவள் தானும் போவேன் என்று அழுவாள். அவன் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வரும்போது இவள்தான் வாசல் கதவை திறக்க வேணும். வேறு யாராவது திறந்துவிட்டால் அன்று வீடு ரகளைப்பட்டு போகும். வீட்டில் தனக்கு பக்ஷணம் கொடுத்தால் அதை தின்ன மாட்டாள். பத்திரமாக வைத்திருந்து அண்ணன் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த பிறகு அவனுக்கு கொடுத்துவிட்டு தான் தின்பாள். ராத்திரியில் அவன் கையால் பால் கொடுத்தால்தான் குடிப்பாள். அவன் வைதாலும் அடித்தாலுங்கூட அவளுக்கு சந்தோஷமே. அவள் பொறுக்காத விஷயம் ஒன்றே ஒன்றுதான். முத்தையன் தன்னுடன் காய் விட்டு விட்டால், அதாவது பேச மாட்டேன் என்று சொன்னால் அதை மட்டும் அவளால் சகிக்க முடியாது. தாங்க முடியாத துக்கம் வந்துவிடும். அழுது கண் சிவந்து போய்விடும். ஏற்கனவே இவ்வாறு இரத்த பாசத்தினால் பிணைக்கப்பட்ட இந்த குழந்தைகள் உலகத்திலே அனாதைகளாக விடப்பட்டதனால் அவர்களுடைய பரஸ்பர வாத்சல்யம் 1000 மடங்கு அதிகமாயிருந்தது. இப்படியாக தன்னுடைய குழந்தை இருதயத்தின் அன்பு முழுவதையும் உரிமை கொண்ட அண்ணன் இப்போது கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு மாதிரியாய் இருப்பது அபிராமி உணர்ந்தாள். அவனுக்கும் தனக்கும் இடையில் ஏதோ ஒரு விதமான மானசீக தடை ஏற்பட்டு வருவதாக அவளுக்கு தோன்றிற்று. அடிக்கடி முத்தையன் சிந்தனையில் ஆழ்ந்து விடுவான். அபிராமி சொல்வது அவனுடைய காதில் விழாது. என்ன அண்ணா யோசிக்கிறாய் என்று கேட்டால், உனக்கு ஒன்றுமில்லை போ என்பான். இவள் ஏதாவது விளையாட்டாக பேசினாள், என்ன விளையாட்டு, சும்மா இரு என்பான். சிரித்தால் கூட சிரிக்க மாட்டான். அபிராமிக்கு உலகம் கொஞ்சம் தெரிய ஆரம்பித்திருந்த சமயம். தங்களுடைய குடும்ப நிலை சரியில்லை, அண்ணனுக்கு உத்தியோகம் கிடைக்கவில்லை என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அதனாலெல்லாம் தன்னிடம் இப்படி அவன் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இளம் வயதிலேயே அவள் காதில் விழுந்த சில வார்த்தைகள் அவளுக்கு ஞாபகம் வந்தன. இந்த துக்கிரி அபிராமி பிறந்தது முதல் குடும்பத்திற்கு கஷ்டகாலந்தான். ஒருவேளை அது உண்மையாயிருக்குமோ? அண்ணன் கூட அப்படி நினைக்கிறானோ? புத்தியிலும் யுத்தியிலும் சாமர்த்தியத்திலும் தன்னுடைய அண்ணனுக்கு நிகர் இந்த உலகத்தில் எங்குமே கிடையாதென்பதே அபிராமியின் எண்ணம். ஆகவே அவனுக்கு உத்தியோகம் கிடைக்காததற்கு காரணம் தன்னுடைய துரதிர்ஷ்டம்தான் என்ற தீர்மானத்திற்கே அவள் வந்துவிட்டாள். ஒரு நாள் இதை பற்றி முத்தையனிடம் பேசத் தொடங்கினாள். ஐயோ, அதனுடைய விபரீதமான விளைவை இப்போது நினைத்தாலும் அபிராமிக்கு உடம்பு நடுங்கிற்று. அண்ணா, முன்னையே எல்லோரும் சொல்லியிருக்கா, நான் பிறந்ததுனாலே தான் உனக்கு எல்லா கஷ்டமும், நான் தானே உன் துரதிர்ஷ்ட